அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல இருந்து அன்புடைமை அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். அதிகாரம் எண் 8. முதல் திருக்குறள் பார்க்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னா என்ன பொருள் பாத்தீங்கன்னா, அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். ஆர்வலர் அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புடையவர். புன்கணீர் அப்படின்றதன் பொருள் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேவா? ஆர்வலர்னா அன்புடையவர்களுடைய துன்பத்தை பார்த்தால், புன்கண்ணீர்ன்றது துன்பத்தை கண்டு பெருகும் கண்ணீர். அப்போ நம்மளுடைய அன்புக்கு உரியவர்களின் துன்பத்தை கண்டு நம் கண்ணீரானது தானாகவே வருமா, தானாகவே பெருகி வரும். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை. அன்புடையவர்களுடைய துன்பத்தை கண்டால் நம் கண்ணீர் வெளிப்பட்டு அந்த அன்பை காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது குறள் பார்க்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் அப்படின்றது என்னன்னா அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியர். எல்லாம்ன்றது என்னன்னா எல்லாமே, எல்லா பொருளுமே. ஓகேவா? எல்லா பொருளும் தமக்குரியர், தனக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பில்லாதவர். அதுவே அன்புடையார், அன்புடையார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பும் உரியர் பிறருக்கு. என்பு அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்பு. இதுதான் இதனுடைய பொருள். ஆனா இந்த குறள்ல உடல், பொருள், ஆவிய குறிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ அன்புடையார் தன்னுடைய உடல், பொருள், ஆவி இது எல்லாமே பிறருக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்றதன் பொருள் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே அன்புடையவரோ தம் உடல், பொருள், ஆவி அனைத்துமே பிறருக்கு உரியது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மூன்றாவது குறள் பார்க்கலாம். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப அப்படின்னா என்னன்னா அன்போடு இயைந்த அப்படின்றது இணைந்த, வழக்கு என்பது என்னன்னா வாழ்க்கை நெறி அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேவா? அன்போடு இணைந்த வாழ்க்கை நெறி தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அப்போ ஆருயிருக்கு அப்படின்றது அருமையான உயிர்னா ஒரு உயிர். ஓகேவா? அப்ப அந்த அருமையான உயிருக்கு என்பு அப்படின்றது என்னன்னா எலும்பு அப்படின்ற பொருள்ல வரும். இப்போ என்போடு இயைந்த தொடர்புனா அப்போ ஒரு உயிர் அதனுடைய உடலோடு எந்த அளவுக்கு இணைந்த தொடர்புல இருக்குதோ அது போலதான் வாழ்க்கை நெறியோடு இணைந்து அன்பு இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த உயிர் இல்லாத உடல் பயனற்றது இல்லையா? அது போலதான் அன்பில்லாத வாழ்க்கை நெறியும் பயனற்றது அப்படின்ற பொருள்ல சொல்லியிருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடாச் சிறப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு ஈனும், ஈனும் என்பதன் பொருள் தரும். ஓகேவா? அன்பு தரும் ஆர்வம் உடைமை. ஆர்வம் என்பதன் பொருள் விருப்பம். ஆர்வம் உடைமைனா விருப்பம் உடைமை. அப்ப அன்பு என்பது ஆர்வத்தை தரும். அது ஈனும், அது என்பது எதை குறிக்குதுன்னா இங்க அந்த ஆர்வமானது
என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பு எனும் நாடா சிறப்பு. அப்போ சிறந்த நட்பை வந்து நமக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஈனும் என்பதன் பொருள் தரும். ஆர்வம் என்பது விருப்பம், அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்றதுதான் வந்து இதனுடைய பொருள். நண்பு என்பது நட்பு. அப்போ அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அன்பு என்பது ஆர்வத்தை வந்து தரும். அந்த ஆர்வமானது நட்பு அப்படின்ற ஒரு சிறந்த செல்வத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு என்பதன் பொருள் அன்பு விருப்பத்தை தரும். அந்த விருப்பம் தான் வந்து அனைவரிடமும் வந்து நட்பு கொள்ளக்கூடிய பெரு சிறப்பை தரும் அப்படின்ற பொருள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த குறள் பார்க்கலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புற்றுனா அன்போடு, அமர்ந்தன்னா அமைந்த அல்லது பொருந்திய, வழக்கென்ப வழக்கு என்பது நம்மளுக்கு தெரியும் வாழ்க்கை நெறி. அப்போ அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியோட வந்து இருக்கிறவங்க வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகத்துனா இந்த உலகத்துல இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இன்புற்றார்னா இன்பத்தோட இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து செய்யும் சிறப்பு அப்படின்றது என்னன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஓகேவா? அப்போ இந்த உலகத்துல வந்து இன்பமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வந்து வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்போடு பொருந்திய ஒரு வாழ்க்கை நெறிய அவங்க வாழ்றாங்க. அதனாலதான் அவங்க இந்த உலகத்துல இன்பத்தோடு இருக்காங்க அப்படின்ற பொருள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்பதன் பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் தான் வந்து இந்த உலகத்துல மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஓகேவா? அப்ப அறத்திற்கே அன்பு சார்பு அப்படின்னா என்னன்னா, அறம்னா நம்மளுக்கு தெரியும் நற்குணம் அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேவா? அறம் என்பது பிறருக்கு தீங்கு தராத நல்ல குணத்தை உடையதான் வந்து அறம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அறத்திற்கு தான் வந்து அன்பு சார்பு அப்படின்னா, அப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கு இல்லையா, அவங்க மட்டும்தான் வந்து அன்போட இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் அன்பு சார்புடையது அப்படின்றது கிடையாது. இல்ல அப்படின்னு வந்து சொல்றவங்க அறியார். ஓகேவா? அறிவில்லாதவர்கள், அறியாதவர்கள். ஓகேவா? அப்போ அறியாதவர்கள்னா என்ன, படிப்பறிவு இல்லாதவர்கள் போல், அந்த மாதிரியான ஒரு மீனிங். ஓகேவா? அப்போ அறத்திற்கு மட்டும்தான் அன்பு சார்பு அப்படின்னு சொல்றவங்க அறியாதவர்கள். மரத்திற்கும் அஃதே துணை. அப்ப மரம் என்பதன் பொருள் வீரம். அப்போ ஒருத்தவன் வீரத்தோட வலிமையோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் வந்து அன்பு வந்து துணையா இருக்கும். அந்த அறத்திற்கும் அந்த மரத்திற்கும் வந்து அன்பு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்து இருக்கும் என்று கூறுபவர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் வந்து துணையாய் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. ஓகே, இதனுடைய சொற்பொருள் பாருங்க. மரம் என்பதன் பொருள் வீரம். இது வந்து கருணை, வீரம் இரண்டிற்கும் அன்புதான் அடிப்படை என்பது வந்து இதனுடைய பொருள். ஓகேவா? கருணைனா அறம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்ப அந்த அறத்திற்கும் மரத்திற்கும் இது இரண்டிற்குமே அன்புதான் வந்து அடிப்படையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பார்க்கலாம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இப்போ என்பிலதனை அப்படின்னா என்னன்னா, என்பிலதுன்றது எலும்பு இல்லாதது அப்படின்ற பொருள்ல வரும். அப்ப எலும்பு இல்லாதது அப்படின்னா என்னன்னா புழு. ஓகேவா? என்பில்லதனை வெயில் போல காயுமேனா என்னன்னா, அந்த எலும்பில்லாத உயிரினமான புழு வெயில்ல போட்டா அது எப்படி வந்து அந்த சூரிய வெப்பத்தை வந்து தாங்க முடியாம துன்பப்படுமோ, அது போல அன்பில்லதனை அறம். அன்பில்லதனை என்பது என்னன்னா, அன்பில்லாத உயிர்களை அறம் வந்து வருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப எலும்பில்லாத உயிர்களை அந்த சூரிய வெப்பம் எப்படி துன்பப்படுத்துதோ அது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வந்து துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் என்பதன் பொருள் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பார்க்கலாம்.
அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தச்சு அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பகத்தில்லா. இதை எப்படி பிரிக்கலாம்னா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பு கூட்டல் அகம் என்பது உள்ளத்தை குறிக்குது. ஓகேவா? அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்ற பொருள். அன்பகத்தில்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கை, அந்த உயிரினத்துடைய வாழ்க்கையானது எப்படி தெரியுமா இருக்குமா? வன்பால் கண் வற்றல் மரம் தரித்தச்சு அப்படின்னா, வன்பால் கண்ணா வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப வன்பால் என்பது வன்மையான பாலை நிலம் அப்படின்ற பொருள். ஓகே, வன்மையான பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வற்றல் மரம்ன்றது என்னன்னா, வற்றல் மரம் என்பது வாடிய மரம். தளிர்த்தச்சுனா, தளிர்த்துன்றது தளிர்த்தல். ஓகேவா? அதாவது வளர்தல் என்பதன் பொருள். அப்ப தளிர்த்தல் என்பது வளர்தல். தளிர்த்து அச்சு அப்படின்னா என்னன்னா, அச்சு என்பது இல்லை அப்படின்ற பொருள். தளிர்த்து அச்சு அப்படின்றது என்னன்னா, வளராது, வளர்வது இல்லை அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேவா? அப்போ தளிர்த்தச்சு என்பது தளிர்த்து கூட்டல் அச்சு அப்படின்ற பொருள்ல அப்படின்னு பிரிக்கலாம். தளிர்த்தச்சு எப்படி பிரிக்கலாம்? தளிர்த்து கூட்டல் அச்சு அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பால் கண் வற்றல் மரம் தளிர்த்தச்சுன்றது என்னன்னா, அன்பு அகத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கையானது வன்பால் கண்ணா வன்மையான பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வாடிய மரம் எப்படி தளிர்க்காதோ அது போல அன்பில்லாத உயிருடைய வாழ்க்கையும் தளிர்க்காது. இப்ப அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தச்சு என்பதன் பொருள், பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல உள்ளத்தில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கையும் தளிர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. இப்ப புறத்துறுப்பு என்பது என்னன்னா, உடல் உறுப்புகள். ஓகேவா? புறத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை குறிக்குது. எல்லாம் எவன் செய்யும் அப்படின்றதன் பொருள் என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன பயன்? யாக்கை என்பது உடம்பு அப்படின்ற பொருள் வரும். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அப்ப நம்மளுடைய உடம்புல புறத்துறுப்புகள் எல்லாம் இருந்தும், எல்லாம் ஒழுங்கா இருந்தும் என்ன பயன்? எவன் செய்யும்னா என்ன பயன்? அதனால என்ன பயன்? அகத்துறுப்பு அன்பில் அவருக்குன்னா, அகத்துறுப்பு என்பது மனதின் உறுப்பாகிய உள்ளத்தை குறிக்குது. ஓகேவா? அகத்துறுப்புனா உள்ளம். உள்ளத்தில் அன்பில் அவருக்குன்னா அன்பு இல்லாதவருக்கு. அப்போ ஒருத்தனுடைய உள்ளத்தில் அன்பு இல்லைன்னா அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இருந்தும் அதனால் என்ன பயன்? அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்பதன் பொருள், நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் அன்போட இருக்கான் அப்படின்றதுதான் உயிர்நிலைன்னா என்னன்னா, அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்றதுக்கு அடையாளம். ஓகேவா? அப்போ அன்பின் வழியது, ஒருத்தன் அன்போடு இருக்கான் அப்படின்றதுதான் அவன் உயிரோடு இருக்கின்றான் என்பதற்கு அடையாளம். அப்படி அஃதில்லா இருக்கு, அந்த அன்பு இல்லாதவருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அவன் உயிரோட இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. எலும்பாலும் தோளாலும் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு தான் அவன். ஓகேவா? அப்ப அன்பு இருந்தாதான் அவன் உயிரோட இருக்கிறான். அன்பு இல்லாதவன் எலும்பும் தோலும் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு போலதான், அவன் உயிருள்ளவனாக கருதப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்பதன் பொருள், அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பானது வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புகள் போலதான், அது உயிர் இல்லாததை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல பயனுள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.